அதை நம்பி நாட்டுடைய முதலமைச்சர் 2026 வர தேர்தலில் நம்ம நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். எந்த குறையும் கிடையாது. நீ மக்கள்லாம் சேர்ந்து போய் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து போய் ஓட்டு கேளுங்க. உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய கோரிக்கை இருந்தால் அதை நோட் பண்ணி இதில் ஒரு ஷீட் இருக்கு, ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க. அந்த படிவத்தில் அந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கை என்ன, அந்த பகுதியுடைய மக்கள் கோரிக்கை என்ன குறிச்சிங்க. அந்த பகுதியில் ஒரு சுய உதவி குழு பெண் தலைவர் இருக்கிறார், சுய உதவி குழு தலைவி, அவங்களை சார்ந்து ஒரு 25 பேர் இருப்பாங்க உறுப்பினர்கள். உட்காருங்கண்ணா, பேசி முடிக்கிட்டோம் அவங்க பேசி முடிக்கிட்டோம். பயணம் பண்ணிருக்கேன். இருங்க பேசி முடிச்ச வரைக்கும் பேசுங்க. சொல்லு பேசி முடிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. படிவத்தை கொடுத்து இந்த படிவத்திலே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் BLA2 BLC இவங்களெல்லாம் நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். அவங்க உங்ககிட்ட வருவாங்க, உங்களுடைய கோரிக்கையெல்லாம் சொல்லுங்க, இதில் எழுதிப்பாங்க. ஒரு சுய உதவி குழு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு 25 ஓட்டு இருக்கும். அவங்களெல்லாம் அவங்க பேரை எழுதுங்க. சுய உதவி குழு என்ன சுய உதவி குழு, அந்த சுய உதவி குழுவுடைய தலைவி பேர், இதெல்லாம் அட்ரஸோடு எழுதுங்க. இன்னொருத்தர் ஒரு ஆட்டோ சங்கம் வச்சிருப்பார், ஆட்டோ இருக்கும், ஆட்டோ சங்கத்தை சேர்ந்த தலைவர் ஒருத்தர் இருப்பார், அவருடைய பேரை எழுதுங்க. அவர்கிட்ட ஒரு 30 10 பேர் 20 பேர் ஓட்டு இருக்கும், அவர் பேரை எழுதுங்க. யாராவது ஒரு ஜாதிய சங்க தலைவர் இருப்பார், அவர் பேரை எழுதுங்க. அவர் பேரை எழுதி அதில் எத்தனை பேர் உறுப்பினராக இருக்கான்னு கேளுங்க. தலைவரே பேசுவார், தலைவரே பேசுறதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு. ரெண்டாவது, இந்த மனுங்கிறது இவங்க மடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த மனு அப்பழுக்கு இல்லாமல் அழுக்கு இல்லாமல் போய் தலைமை கழகத்துக்கு சேரணும். இதை கம்ப்யூட்டரில் ஏற்றிக்கிட்டு ஒரு நாளைக்கு தலைவரே உங்கள்கிட்ட உங்கள் பகுதியில் உள்ளவங்கள்ட்ட பேசுவாங்க. அதுக்காக இந்த படிவத்தை தலைமை கழகத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த தலைமை கழகத்தின் மூலம் இவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற BLA2 பாக முகவர், BDA, அதே போல் BLC இதெல்லாம் அதை யாரெல்லாம் அட்ரஸ் எழுதுறாங்க, அந்த அட்ரஸ்ஸு இதில் உள்ள நான் சொன்ன கருத்துக்கள்லாம் பதிய வைக்கப்பட்டு தலைமை கழகத்துக்கு போகும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. தலைவர் இங்கேயோ எதையோ இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு தலைவர் வழிகாட்டிட்டு இருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டிலே. எனவே நீங்கள்லாம் அதுக்கு ஒத்துழைப்பு நடத்தி இருக்கக்கூடிய நீங்கள் தான் ஒரு 100 ஓட்டுக்கு ஒரு BLC இல்லைங்களா, 100 ஓட்டுக்கு ஒரு BLCன்னு சொல்லி நியமித்து ஒவ்வொரு 100 ஓட்டு கொண்டு ஒரு பாக முகவர் குழு உறுப்பினர் அதை அனுப்பி எல்லாம் போய் கேளுங்க, எல்லாரும் சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். சாதனைகளை சொல்லி சாதனைகளை செய்து கொடுத்து வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். மற்றவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள், எந்த முகத்தோடு இவர்கள் வருவாங்க. நாம் நிறைய செஞ்சிருக்கிறோம். பள்ளிக்கூடங்களுக்கு கட்டணம் கட்டி கொடுத்துருக்குறோம். புதுப்பணத்தில் போய் பாருங்க, இந்த வருஷமே 3 கட்டணம் கட்டிருக்கோம். இல்லை கடந்த 10 வருஷத்தில் ஒரு கட்டணம் கூட கட்டல. அதனால அது விட முடியாத இடங்களுக்கு கூட பேருந்து விட்டுருவோம். இந்த வருஷம் விட முடியாத இடங்களுக்கு பேருந்து, பள்ளி குழந்தைகளுக்கு காலையில் ஒரு ட்ரிப்பு, ஈவினிங் ஒரு ட்ரிப்பு, பஸ் வேணும்னு சொல்கிற இடம்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அது போன்று எதை நம்ம டிரான்ஸ்போர்ட் புளியந்தரை வரலாற்றில் 75 வருஷம் ஆயிட்டு புளியந்தரைக்கு பஸ் விட்டு நம்ம தான் விட்டோம். அதனால ஏதாவது எட்ட முடியாத இடத்திற்கும் பஸ் பேருந்து உள்ள நுழைய முடியாத இடத்துக்கும் விட்டு நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால் எல்லாம் தலைவருடைய ஆட்சி. அதனால ஒரு மிகப்பெரிய ஆட்சி. சரிதான். அதனால அவர் ஒரு ஆணையிட்டு அந்த ஆணையின் பிரகாரம் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். அதுக்கு உறுதுணையாக நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எல்லோரும் எந்தவித மனமாச்சரியங்களும் இல்லாமல் இளைஞர்கள், பெரியவர்கள், திராவிட முன்னேற்ற தோழமை கட்சி சகோதரர்கள், எதிர்கட்சியில் இருந்தாலும் போய் கேளுங்க. அவர் என்ன சொல்றாரு, தலைவர் நான் நிறைய செஞ்சிருக்கிறேன்யா, எதிர்கட்சிக்காரர்கள் பார்த்துலாம் ஒன்று செய்யல. அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை, அவங்க வீட்டு பெண்ணுக்கும் புதுமை பெண் திட்டம், அவங்க வீட்டு பெண்ணுக்கும் அவங்க வீட்டு குழந்தை மாணவருக்கும் தமிழ் புதல்வர் திட்டம், அவங்க எல்லாம் ஏடிஎம்காரங்க பஸ்ஸில் ஏறாமல் இருக்காங்களா, விடியல் பயண திட்டம் எல்லாம் நம்ம என்ன போய் துணிச்சலா ஓட்டுகள் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. எனவே சிறப்பாக செயல்படுவோம், எல்லோரும் ஒன்று கூடி செயல்படுவோம், தலைவரின் கரத்தை வலுப்படுத்துவோம். 2026 சட்டமன்றத்தை வென்று மீண்டும் முதலமைச்சரை ஆக்குவோம் என்று சொல்லி நல்ல
ராஜி தேவரன். ஆமா ஏன்னா ராஜி தேவரன். தேவரன் ராஜி. அது பிரச்சனை சொன்னீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவி